இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதை பேர் என்ன? அங்கன்வாடி மையத்திற்கு போகலாமா? வெரி குட், சூப்பர். இப்போ இந்த தம்பி பேர் என்ன? இந்த தம்பி பேர் என்ன? தாமு. தாமு எங்கே சேர்க்க போகிறாங்க? அங்கன்வாடி மையத்திற்கு சேர்க்க போகிறாங்க. ஆனால் தாமுவுக்கு அங்கன்வாடிக்கு போகிறது குறித்து பயமாக இருந்துச்சு. அங்கன்வாடிக்கு போகிறது பார்த்துட்டு அவனுக்கு பயமாக இருந்துச்சு தாமுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க? அப்போது அவன் வீட்டோட மரக்கிளையில் குயில் ஒன்று அழகாக கூவிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணுச்சு? அழகாக கூவிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த குயிலை பார்த்து தாமு என்ன சொல்கிறாப்புல, குயிலே நீ ரொம்ப அழகாக பாடுற, நானும் உன்னை போல் பாட முடியுமா அப்படின்னு தாமு குயிலை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு குயில் என்ன சொல்லுது? குயில் என்னம்மா சொல்லுது? நீ அங்கன்வாடி மையத்துக்கு போனீங்கன்னா அங்கே உனக்கு அங்கன்வாடி பணியாளர் குயிலை மாதிரி பாட்டு பாட கற்றுக் கொடுப்பாங்க. ஏய் கவனிமா, பாட்டு பாட அங்கன்வாடி டீச்சர் கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு அந்த குயில் சொல்லுது. அப்புறம் தாமு அடுத்தது என்ன பண்ணுறாங்க? தாமுவோட வீட்டு தோட்டத்தில், தானிஷ்மா கவனி, தாமுவோட வீட்டு தோட்டத்தில் என்ன இருக்குது? மயில். மயில் என்ன பண்ணுது? அழகாக தோகையை விரித்து எப்படி ஆடிச்சு? அடிக்காட்டுன்னு பார்க்கலாம், கை இப்படி மேலே தூக்கி. அப்படி என்ன பண்ணுச்சு? தோகையை விரித்து ஆடி காமிச்சுது. அப்போ தாமு என்ன சொல்கிறாங்க? ஆஹா, இந்த மயில் ரொம்ப அழகாக ஆடுதே, அழகா இருக்குது, அழகா ஆடுகிறதே, நாமும் இந்த மாதிரி ஆடலாம். கவனிக்கலை தீபியா கவனிமா. மயில் என்ன சொல்லுது? தாமு என்னங்கிறாங்க? நான் மயில் ரொம்ப அழகா ஆடுது, நாமளும் இந்த மாதிரி ஆடலாமா அப்படின்னு சொல்லி மயிலை பார்த்துட்டு கேட்குறாப்புல. ஆனால் மயில் என்ன சொல்லுது? நீயும் என்னை போல் ஆடலாம். அப்போ நீ ஆடணுன்னா நீ என்ன பண்ணனே? அங்கன்வாடி மையத்திற்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே டீச்சர் மயிலை மாதிரி ஆடுறதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுது. சரியா? கவனிமா கலை, கவனி. தரணீஷ் கவனிமா. ஏய் தானிஷ் கவனி. என்ன சொல்லுது? அப்போ மயிலை மாதிரி ஆடுறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க தாமுக்கிட்ட. சரியா? அடுத்தது ஒரு மரக்கிளையில் என்ன உட்காந்துருக்குது? கிளி. 2 கிளி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. 2 கிளி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அழகாக கொஞ்சி பேசிக்கிட்டு இருக்குது கிளி. உடனே தாமு, கிளியே நீ இனிமையாக பேசுகிற, நானும் உன்னை போல் இனிமையாக பேச முடியுமா அப்படின்னு தாமு கிளியை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு கிளி என்ன சொல்லுது? நீ அங்கன்வாடி மையத்துக்கு போனீங்கன்னா நீ என்ன மாதிரி அழகாக பேசி பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சரியா? அடுத்தது எங்கே போகிறாங்க? தாமு அருகில் இருந்த சோத்துல எங்கே இருந்துச்சு? தாமு அவங்க வீட்டு சுவத்தின் மேலே எறும்பு அழகாக வரிசையாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ வரிசையாக போயிட்டு இருக்கும்போது அந்த எறும்பு, அந்த தாமு என்ன பண்ணுறாங்க? எறும்பு பார்த்து உன்னை போல் என்னால் வரைய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஆனால் எறும்பு என்ன சொல்லுது? நீ அங்கன்வாடி மையத்திற்கு போனீங்கன்னா நாமும் குயிலை போல் பாடவும், சொல்லுங்க, குயிலை போல் பாடவும், மயிலை போல் ஆடவும், எறும்பு போல் வரையவும், கிளியை போல் கொஞ்சி பேசவும் நாம் கற்றுக்கலாம் அங்கன்வாடிக்கு போனால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாமு என்ன பண்ணாங்க? அழகாக ஆர்வமாக உங்களை மாதிரி அங்கன்வாடி ஸ்கூலுக்கு வர்றாங்க. அங்கன்வாடி ஸ்கூலுக்கு தாமு போகிறாங்க. அழுகாமல் நல்ல சமத்து பிள்ளையா, உங்களை மாதிரி சமத்து பிள்ளையா போகிறாங்க. சரியா? இப்போ தாமு மாதிரி தானே நீங்களுமே. வெரி குட், சூப்பர். கிளாப் பண்ணுங்க தங்க.